ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேலை தேடிட்டு இருக்க எல்லாருக்குமே ஜாப் ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். இது எல்லாமே ஓகேனா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடியிலேருந்து வெளியிட்டிருக்க அப்ரெண்டிஸ்க்கான 2006க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிப்ளமா முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி முடிச்சிருக்கலாம், யார் வேணால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், என்னென்ன எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்க வெளியிட்டிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பிடபிள்யூடி தமிழ்நாடு அப்ரெண்டிஸ் 2026 ஃபுல் டீட்டெயில்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஜாப் கேட்டகரி கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் டெக்னீஷியன் டிப்ளமாவில் எடுக்கிறாங்க. நான் என்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஸும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான வேக்கன்சி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 760 எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் டியூரேஷனும் 1 இயர்க்கு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. NATS போர்ட்டல் வழியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் இதை நம்ம பண்ண முடியாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மே 20, 2026 இப்போ வெளியிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட்டு ஜூன் 25, 2026 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, பயோவில் கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரைனிங் பிளேசஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டகரி 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க. இதில் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9000 கொடுக்குறாங்க. ட்ரைனிங் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை எடுக்கிறாங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கில் 360 எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் 28 எடுக்கிறாங்க. ஆர்கிடெக்சரில் 12 எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் 400 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டிப்ளமாவுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகரி 2ல் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமா அப்ரெண்டிஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்குமே ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா 8000 கொடுக்குறதா அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பிளேஸ் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங்கில் 150 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் 5 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்கிடெக்சரில் 5 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160 போஸ்ட் இதில் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். டிப்ளமா முடிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3ல் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. BA முடிச்சிருக்கலாம், BSc முடிச்சிருக்கலாம், BCom, BBA, BCA, BBM இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் முடிச்சிருக்கலாம். ட்ரைனிங் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள் க்ரைட்டீரியாவுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1க்கு கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஃபுல் டைம் டிகிரியாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜியில் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இதை யார் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்டேட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க, ஆர்கிடெக்சருமே எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக கேட்டகரி 2ல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் தான், இதுவுமே ஃபுல் டைமாக பண்ணியிருக்கணும் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமாவில் என்னென்ன முடிச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம். இது ஸ்டேட் போர்டு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரி 3ல் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி BA, BSc, BCom, BBA, BCA, BBM முடிச்சவங்களாம் அப்ளை பண்ணிடலாம். இதையும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ எதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, போஸ்ட்டுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து அதுக்கேத்த மாரி உங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரிசர்வேஷன் போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் லா படி ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைனா உங்களை ஜென்ரலில் எடுத்துப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எம்பிசி, பிசியில் இருந்தீங்கன்னா, ஓபிசியில் வைக்கும்போது நான் கிரீம் லேயர் ஆன சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க, அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணவங்க 1 இயர்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் அப்ளிகேஷன் முடியல கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிங்கன்னா அதில் மெரிட் லிஸ்ட் பார்ப்பாங்க. இல்லை டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா அதில் பார்ப்பாங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அதுலேயும் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் மெரிட் லிஸ்ட் படி உங்களுக்கு ஜாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மெரிட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் வந்திருக்கீங்களோ அவங்களோட இமெயிலே ரெஜிஸ்டர் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடி ஆஃபீஸ் சென்னையில் இருக்கிறதுல போய்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுன்ற ப்ரொசீஜரை பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு nats.education.government.inல போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இல்லைனா லாகின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பாக நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டரில் போய் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான 12 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து இதில் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் அகைன் வெப்சைட்டுக்கு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் டேட் சொல்கிறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா May 20, 2026 வெளியிடுறாங்க. லாஸ்ட் டேட்டு ஜூலை 25, 2026 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ என்றைக்கு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 3, 2026. ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டாக எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2026 ஜூலை 17, 2026 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க்ஸை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இது வந்து வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் டீட்டெயில் வேணுமோ கான்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டேக் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.